ஹலோ ஹலோ, நான் வனிதா விஜயகுமார் பேசுறேங்க. ஹாய் மேம். இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு இருக்கு. ஐ மீன் 2 நாளைக்கு முன்னாடி உங்களோட பேர்ல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நடந்தது பின்னாடி? ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் வித் யூ, இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலயும் சரி எதுக்காக நடக்குது, யார் என்ன பண்றாங்க, ஒண்ணுமே எதுக்குமே வந்து நம்ம அர்த்தமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. எனிபடி கேன் டூ எனிதிங் எனி டைம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. தெர் இஸ் நோ சேஃப்டி, தெர் இஸ் நோ செக்யூரிட்டி, தெர் இஸ் நோ ஸ்டெபிலிட்டி, எதுவுமே இல்லை. See, I am minding my own business and doing my own thing. இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட லைஃபை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து வெளியில வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு நான் யாருக்கிட்டையுமே பஞ்சாயத்துக்கோ எதுக்குமே நான் போகல. பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு விவாகரத்தானது உலகத்துக்கே தெரியும். ஆனந்தராஜனுக்கும் எனக்கும் ஆச்சு. எனக்கு 2வது மேரேஜ்ல விவாகரத்து ஆச்சு, அது உண்மைதான். அப்ப வந்து குழந்தை வந்து மண்டே டு ஃப்ரைடே அவர் கூடயும், ஃப்ரைடே ஈவினிங் நான் பிக்கப் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே நான் வச்சுட்டு மண்டே மார்னிங் ஸ்கூல்ல ட்ராப் பண்ற மாதிரி ஆஸ் பேரண்ட்ஸ் அவர் வந்து அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணாரு. நானும் ஓகே, நீங்க மண்டே டு ஃப்ரைடே வச்சு படிக்க வைக்கிறீங்களா, நோ ப்ராப்ளம். ஏன்னா எனக்கு இன்னும் 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. சாட்டர்டே சண்டே அவங்க வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து சாட்டர்டே சண்டே ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கட்டும், நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஓகே பார்த்து தானே அப்படின்னு சொல்லி நான் நம்பி அக்செப்ட் பண்ணி வித்தின் சம் டைம் 1 year கூட ஆகல, 3 years ago what he did was suddenly he left the state. சென்னையில தான் இருந்தாரு. சென்னையில இருந்து அவர் கிளம்பிட்டாரு. எங்க போனாருன்னு தெரியல. he did not intimate me anything. He changed his phone number and he changed his I don't know his address. He just absconded literally. நான் எங்க போய் கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இமெயில் ஐடி மட்டும் இருந்தது. I started emailing him. ஏன்னா பாருங்க, அன்னைக்கே நீங்க போலீஸ்க்கு போலையான்னா போயிருந்தா என்ன ஆகுது, போனா என்ன ஆகுது பாருங்க. போலீஸ் பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு ஒரு ஜெனியூனான ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது கூட போக முடியலங்க. போனா தப்பா நியூஸ் கொடுத்து அது ஒரு கேலி கூத்தாக்கி, இது தேவையாங்க? இதெல்லாம் ஒரு பர்சனல் ப்ராப்ளம். இது ஒரு குழந்தை, ஒரு தாய், இது தேவையே இல்லை. பட் இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி டைம். தட்ஸ் வை ஐ டிடன்ட் கோ. ஐ செட் ஓகே ஃபைன். இமெயில் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன், அவர் எதுக்குமே கரெக்டா ரெஸ்பான்ஸ் இல்ல, சும்மா தட்டி கடிச்சிட்டே இருக்காரு. அதோ இருக்கேன், அதோ இங்க இருக்கேன், வீடு மாத்துறேன், இப்பதான் வந்து போன் லைன் அப்ளை பண்ணிருக்கேன், இப்படியே ஹீஸ் டெல்லிங். நமக்கு தெரியாதா? ஓகே வேணும்ட்டு அந்த ஆள் பண்றான். he doesn't want me to talk to the child. அவன் வேற யாரோ லைஃப்ல இருப்பான் போல இருக்கு, ஏதோ கட் பண்றான், நல்லா தெரியுது. என்ன பண்ண முடியும் என்னால? I am helpless. As all women are in this country, we don't have protection. I am also helpless. சரி ஓகே, மீடியான்றது இன்னும் ஜாஸ்தி எனக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். அப்படி இருக்கும் போது நம்ம ஃபேமிலி எல்லாரையுமே நம்ம பார்க்கணும், யாரையுமே நம்ம இன்வால்வ் பண்ண முடியறது இல்ல. அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால நான் வந்து வேற வழி தெரியாம நான் வந்து ஓகே, குழந்தை சேஃபா இருந்தா சந்தோஷம், வளரட்டும், வரும்போது அவளா என்ன தேடி வரட்டும், வேற என்ன பண்ண முடியும் அப்படி நினைச்சிட்டு நான் இருந்தேன். அப்படி போயிட்டு நான் என் லைஃப பாத்துட்டு இருந்தேன், என்னோட பிசினஸ், நான் படம் எடுத்த ரிலீஸ், மை லைஃப், மை அதர் சில்ட்ரன், வந்து மை டாட்டர் கம்ஸ் அண்ட் கோஸ், என் லைஃப் நான் போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு ஃபியூ வீக்ஸ் ago எனக்கு திடீர்னு ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. மை ஓன் டாட்டர் கால்ஸ் மீ, ஜெயனிதா கால்ஸ் மீ, ஒரு நம்பர்ல இருந்து, அது யார் நம்பர் தெரியல, எனக்கு ஒரு கால் வந்தது. கால் வந்தோடனே நான் ஜென்ரலா பேசினேன், ஒரே அழுக, மம்மின்னு. எனக்கு ஆடி போயிடுச்சு, வயிற்றெல்லாம் கலக்கிடுச்சு. இது என்னடா, என்ன பயந்துட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் we think about our children when they call us is their safety. Where are you? What is the problem? How are you? Where are you? What is, are you safe? அப்படின்னு நம்ம கேட்கும்போது, no, I'm not safe. I don't like it here. There's a lot of things happening. அப்படின்னு I can't tell you over the phone. Immediately you come to Hyderabad and take me அப்படின்னா. நான் சொன்னேன், I'll come to Hyderabad, but what is the problem? Is there any problem? Yes, there's a lot of problem, but I can't tell you. You come directly. I said, okay, where should I come? அப்படின்னு, எங்க வரணும் அப்படின்னா, she said, இந்த மாதிரி இந்த மியூசிக் கிளாஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கா, அந்த மியூசிக் கிளாஸ் பேர் சொல்லி அங்க வந்து நீ வந்து எப்படியாவது வந்துட்டீங்கன்னா நான் வந்து அந்த டீச்சர் வில் ஹெல்ப் யூ, பிகாஸ் ஷீ நோஸ் எல்லா பிரச்சனையும் அவளுக்கு தெரியும், ஷீ வில் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் மீ அப்படின்ட்டு வச்சுட்டான். நான் திரும்பி கூட கால் பண்ணல, ஏன்னா குழந்தை எந்த சூழ்நிலையில இருந்து யார் போன்ல இருந்து நமக்கு ஒரு அர்ஜென்ட்டா கால் பண்ணது நமக்கு தெரியாது, நம்ம போன் பண்ணி திரும்பி மாட்டி கொடுக்க முடியாது. அதனால நான் கால் பண்ணாம உடனே போய் ஏர்போர்ட்ல ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு டைரக்ட்லி I went and landed in Hyderabad, went directly to the police station.
இதே அல்வால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் தாங்க போனேன். நான் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி இந்த மாதிரி பாருங்க எமர்ஜென்சி என்னன்னு தெரியல, என் பொண்ணு போன் பண்ணி இப்படி அழுகுறான், 3 years நான் பாக்கல, எங்க தெரியல, பட் இப்படி ஒரு திடீர்னு ஒரு கால் வந்து குழந்தைய கூப்பிடும் போது நம்ம போய் ஆகணும், எனக்கு தெரியாது, நீங்க எப்படியாவது புள்ளைய கண்டுபிடிங்க. இதுதான் வந்து மியூசிக் கிளாஸ் நம்பர். நான் அதை இன்டர்நெட்ல எடுத்துட்டேன். ஸோ இதான் மியூசிக் கிளாஸ் நம்பர். நான் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, நீங்க போலீஸ் கேளுங்க அப்படின்னப்போ போலீஸ் கால், தே ஃபவுண்ட் அவுட். அவங்க என்ன கூட்டிட்டு போனாங்க, பெட்ரோல் வண்டியில தான் போனேன். அந்த மியூசிக் டீச்சர் அவங்க வெரி நைஸ் பர்சன். அவங்க பாவம், அவங்க வந்து அவ்வளவு தூரம் சொல்லி இல்ல ரொம்ப பிரச்சனை இங்க, குழந்தை வந்து ஷீ இஸ் வெரி டிப்ரெஸ்ட், அவளை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, இவன் பண்றது சுத்தமா சரியில்லை, ஒரு சில கம்ப்ளைண்ட் எல்லாம் சொன்னாங்க. குழந்தைய வீட்டை காமிச்சாங்க. போலீஸோட நான் வீட்டுக்கு போனேன். போனோடனே அவனுக்கு இன்டிமேஷன் கொடுத்தோடனே அவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. குழந்தை வந்து he gave it off, he gave the child and he acted as if nothing happened. He just told the police இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். நானும் வந்து என்ன எழுதி கொடுத்துட்டேன்னா, நீங்க எதுவும் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்காதீங்க, இதை பெருசுப்படுத்த விரும்பல, நான் குழந்தைய கூட்டிட்டு போறேன், நாங்க 2 பேரும் ஒரு மதர் அண்ட் ஃபாதரா நாங்க வந்து பேசி சமாதானமா நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு குழந்தைய நான் கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படியும் வந்து ஹாலிடேஸ் டைம், சோ என்ன ஏது தெரிஞ்சுக்கலாம்னு என்னோட நம்ம அங்க அவங்க ஊர்ல உட்காந்துட்டு பண்ண முடியாது இல்லையா, நம்ம ஊருக்கு தான் நம்ம வந்தாகணும். சோ நான் வந்துட்டேன். சம்பந்தமே இல்லாம அதே போலீஸ் ஸ்டேஷன்ல என்னமோ கிட்னாப்பிங்கா, நான் வரலையாமா, காணாம போயிட்டேனாமா, இன்னும் தேவையில்லாத என்னென்னமோ நியூஸ் கொடுத்துட்டு பேட்டி கொடுத்துட்டு, இதெல்லாம் சீப் பப்ளிசிட்டிக்காக என்னோட பேரை மிஸ்யூஸ். அதாவது நான் வனிதா விஜயகுமார் ஆர் வாட் எவர் ஒரு பிலிம் ஆர்டிஸ்ட்ங்கிறனால மட்டும்தான் நீங்க நியூஸா போடுறாங்க இல்லைங்களா, இல்லன்னா 100 கோடி மக்களுக்கு அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. இது மக்களுக்கு தேவையே இல்லாத பிரச்சனை இது. ஆனா ஒரு எழுதுறாங்க. அப்படி இருக்கும்போது அதை மிஸ்யூஸ் பண்ணி இந்த ஆள் யாரு, இவனுக்கும் வந்து மீடியாக்கும் என்ன சம்பந்தம், கண்ணாடி போட்டுக்கிட்டு போனை வச்சுக்கிட்டு, இதெல்லாம் ரொம்ப அசிங்கங்க. நிஜமா எனக்கு மானக்கேடா இருக்கு. நான் பண்ண மிஸ்டேக்குங்க இதெல்லாம். வந்து நான் வந்து அதாவது நம்ம லைஃப்ல சில தப்பான டிசிஷன்ஸ், முட்டாள்தனமா ஒருத்தரை நம்பி, ஒரு பெண்ணுங்கனால நமக்கு ஒரு ஆண் தோண தேவைப்படுது, நம்ம ஒரு வாட்டி வந்து லைஃப்ல வந்து தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம்னா லைஃப் லாங் இதுதான். ஒரு குழந்தைங்களும் அவஸ்தைப்படுறாங்க, நம்மளும் இதை வந்து கோர்ட்டு கேஸ் கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன். எனக்கே அசிங்கமா இருக்குங்க, ஆனஸ்டா சொல்றேன். எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா வேற வழி தெரியலங்க. குழந்தைக்கு ஒரு எமர்ஜென்சி, அவளுக்கு பிடிக்கல, அங்க பிரச்சனை 100 ப்ராப்ளம் இருக்கு. நான் லீகலா ஃபைல் பண்றேன். ஆல்ரெடி வந்து அவன் போட்ட எஃப்ஐஆருக்கு நான் பதிலடி கொடுக்கறதுக்கு அங்க ஹைதராபாத்ல பண்ணிருக்கேன். நான் வந்துரும் அது மண்டே. அதாவது இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, குழந்தை வந்து நானே யோசிப்பேன் சம்டைம்ஸ், ரொம்ப நான் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வராது. இந்த பிள்ளைங்களை நினைச்சு என் லைஃப் நானே ரொம்ப கஷ்டம், டிப்ரெஷன், லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் மென்டல். எங்க அம்மா வேற இருந்துட்டாங்க. So இதெல்லாம் நினைச்சு I've been going through a lot of emotional disturbances every day in my life. But என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒர்க் அது இதுன்னு டைவர்ட் பண்ணி மைண்ட மாத்திட்டு வேற வழி தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த ஆள் நான் நினைப்பேன், குழந்தை என்ன கேட்டிருக்காதா, எப்படி என்ன பதில் சொல்றான், அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றான்னு. என்ன நடந்திருக்குன்னா, இதெல்லாம் எப்போ இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையெல்லாம் தெரியுது. what all has happened there, what all he has done, how he has tortured the child, எல்லாமே. First of all, he has told the child, அம்மா எங்கன்னு எந்த குழந்தைனாலும் கேட்குமா, கேட்காதா, 2-3 வயசு குழந்தை கேட்டதுக்கு அம்மா வந்து உன்னை வேண்டான்டா, நீ தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டா. உன் மூஞ்சிலே முடிக்க அவளுக்கு விருப்பம் இல்ல, she doesn't want to see you, so she asked me to take you away. Anybody in their normal senses, however wrong a person, ஒரு 2 years குழந்தையோட மனசை போட்டு கிரஷ் ஒரு தாயை பத்தி இந்த மாதிரி தாய் வேண்டான்னு சொன்னா அப்படின்னா, எனி சைல்டு இமேஜின் எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு. கண்டிப்பா அந்த குழந்தை உள்ளுக்குள்ளேயே அதை போட்டு டெய்லி அழுதுட்டு. I found out about this through a lot of people after the குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லாரோட கான்டாக்ட் எடுத்து ஒருத்தர் டீச்சர்ல இருந்து எல்லாரையும் ஸ்கூல்ல இருந்து எல்லாம் பேசி விசாரிச்சதுல அந்த குழந்தை அவ்வளோ பாவம் she has gone through. She has cried. எந்த மாதிரி என்ன எங்க அம்மாவே வேணான்ட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் கடைசி என்ன ஆயிருக்கு, எப்படி வந்து என்ன கான்டாக்ட் பண்ணான்னா, அவனோட இமெயில், பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிப்பிடுவான்ற மாதிரி God is greatங்க. நான் பண்ற பிரேயர்ஸ், நான் என்ன வேண்டுறேன் டெய்லி, என்னால பார்க்க முடியலனாலும் என் பிள்ளைங்க எங்க இருந்தாலும் ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க, உலகம் சேஃப் இல்ல இன்னைக்கு. அதனால தயவு செஞ்சு வந்து அவங்கள வந்து சேஃபா வைங்க, அது மட்டும் தான் நான் கேக்குறேன் என்னோட கடவுள்கிட்ட. She saw the emails that I sent him. Okay, ma'am.
She has seen the emails and she has read through and found out that I have been trying to contact her. Okay. And all what has happened, how much I have tried. And she saw the phone number in that. And the number எடுத்துக்கிட்டு she called me. Okay. That is how she came in touch with me. Because என் நம்பர் யாருக்கிட்டயுமே இல்ல, அவளுக்கு யாருமே தெரியாது. சின்ன குழந்தை யாருக்கிட்ட போய் பேசுவா? அவளுக்கும் சினிமாக்கும் சம்பந்தமே இல்ல, எங்கேயோ ஹைதராபாத்ல உட்காந்துருக்கா. This is how she contacted me. And now she's after coming issue, அந்த குழந்தையோட எமோஷன்ஸ் ஒன்னொன்னும், ஒருத்தரோட குழந்தையோட எமோஷன்ஸை வந்து சாவடிக்கிறவங்க வந்து நல்லாவே இருக்க மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, ரொம்ப தப்புங்க. we can have 100 எனக்கு அதனாலதான் இந்த மீடியால ஏதாவது தப்பா எழுதும் போது நான் ஏன் கிளாரிஃபை பண்றதுக்கு வேற வழி இல்லாம நான் ஐம் கமிங் பேக் இன் த லைன். பிகாஸ் நானா வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனா ஒரு கம்ப்ளைண்ட் நான் ஏதோ எழுதும் போது வேற வழி இல்ல, என்ன நாளைக்கு என் புள்ள என்ன கேள்வி கேட்க கூடாது, ஏன் நீ வாய மூடிட்டு இருந்த, உண்மையை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. சோ இது வந்து this is what has happened. I don't know what to say. It's very sad. அவ்வளவுதான் நான் சொல்ல. கண்டிப்பா புரியுது. உங்க மேல அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே அதே போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க கூட வந்த, ஆமாங்க, அதே அவங்களே வந்து திரும்பி எஃப்ஐஆர். இது என்ன கதைன்னு நான் படிக்கலங்க எஃப்ஐஆர். காட் ப்ராமிஸ் நான் படிக்கல. ஓகே, 1க்கு 4 காது மூக்கு வாய் வச்சுதான் இருக்காங்க, நியூஸ்லயும் வந்திருக்கு. ஏன்னா நான் வேற சீனியர் ரிப்போர்ட்டர் கிட்ட பேசினேன் இங்கிலீஷ் மீடியால. அவங்க படிச்சது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து குழந்தை கொடுத்த டேட்டுக்கு திரும்பி கொடுக்கல, சொன்ன டேட்டுக்கு, அதனால கிட்னாப்பிங். இது வந்து அப்படி வந்து டேட்டுக்கு கொடுக்கலனாலும் கிட்னாப்பிங் கேஸ் ஒரு தாய் மேல போடுறாங்கன்னா இதெல்லாம் ஒரு கண்ட்ரியாங்க, இது அதெல்லாம் ஒரு ஸ்டேட்டாங்க. எனக்கு சத்தியமா புரியல. நான் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறேன். ரொம்ப தப்பா இருக்கு, எல்லாமே ராங்கா இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும், நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு அடிமைகளா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு நம்ம பிடிக்காத பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே. பல விஷயம் நமக்கு பிடிக்கல, என்ன பண்ண முடியும்? நம்மளோட நிலைமை அப்படி இருக்கு. நம்ம டைம் சரியில்லையா, எங்க நாடு போகுது உலகம் போகுதுன்னு எனக்கே புரியலங்க. இது என்னோட பர்சனல் இஷ்யூ, என் குழந்தையோட சம்பந்தப்பட்ட ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. அத வந்து தப்பா வந்து என்னென்னமோ கண்ணு காது மூக்கு வச்சு என்னோட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணலங்கிறது மக்களுக்கு தேவையே இல்லை. ஓகே, ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ஓகே, அது விஷயம் என்ன, அதை மட்டும் பேசினா கூட பரவாயில்ல. தேவையில்லாத பேச்சுங்க, இரிட்டேஷனா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் நிம்மதியா வாழவே முடியலங்க, அந்த அளவுக்கு இருக்கு. எனிவே இதுதான் நடந்தது. ரொம்ப வந்து ஒரு தாயா நான் வந்து அது என்னோட ப்ராப்ளம், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். வாட் எவர் மேபி. குழந்தை சேஃப், ஒன்னும் யாரும் கடத்தல, தூக்கிட்டு போய் வச்சு மிரட்டல. இவர்கிட்ட வந்து இவரே சிலதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, அசிங்கம் நமக்கு தான் சொன்னா. இது வரைக்கும் லைஃப்ல நம்ம யாருக்கிட்டயுமே நான் வந்து எங்க அப்பா அம்மா கிட்டயே நான் வந்து சொத்து வாங்கினது கிடையாது. நான் டிவோர்ஸ் ஆனப்பவும் நான் வந்து எந்த செட்டில்மெண்ட்டோ இல்ல ஆலிமோனியோ எதுவுமே மெயின்டெனன்ஸோ என் குழந்தைங்களுக்கோ நான் என் சொந்த கால்ல தாங்க நிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். சொத்துக்காக நான் குழந்தைய கொண்டு போனேன்னா எந்த சொத்துக்கு, யாருக்கிட்ட இருக்கு சொத்து, முதல்ல அதை சொல்லுங்க. கேட்டா எங்க அம்மா அப்பான்றாரு ஒரு பக்கம், அவர் அந்த ஆளுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. அந்த ஆளு ஒரு பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கான் 10 பேர்கிட்ட என் புள்ளைய காமிச்சு. இதெல்லாம் தெரிய வந்தனாலதான் நான் மனசு தாங்காம எல்லாம் ஆதாரத்தோட தான் நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் நான் எல்லாம் லீகலா போறேன் நான். சோ நமக்கு அது அசிங்கம், அதெல்லாம் சொன்னா அதை பத்தி பேசக்கூடாது. நான் அதை லீகலா பாத்துக்கிறேன். பட் வந்து இது சொத்து, எங்க அப்பா அம்மா இதெல்லாம் சம்பந்தமே இல்லை. இது என்னோட பர்சனல் விஷயம், என் குழந்தைய சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு வந்து எனக்கு இதுதான் கரெக்டான விஷயம் நான் செஞ்சிருக்கேன். அது லீகலா நான் சந்திச்சுக்கிறேன். சோ when I come to சென்னை கோர்ட்டுக்கு நான் வருவேன். அப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோல இன்டர்வியூ கொடுக்குறேன். ஓகேங்களா? குழந்தையும் பேசும். குழந்தை பேசினா அந்த ஆள் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சிருப்பான்னு தெரியலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குழந்தை பேசுது, நடந்த விஷயம் எல்லாமே சொல்லுது. தப்புங்க. ஒருத்தரை வந்து மட்டம் தட்டணுன்றதுக்காக வந்து தேவையே இல்லாம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நியூஸை கிளப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு வேற வேலை வெட்டி இல்லையாங்க. ஒரு ஆம்பளை தானாங்க, 50 வயசு ஆகுது, போய் வேலை செஞ்சு ஒரு 10 காசு சம்பாரிச்சு பொழப்ப பார்ப்போம். இல்ல ஒரு 7 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு கஸ்டடி கேட்டுக்கிட்டு, இது என்னங்க இதெல்லாம் அசிங்கம். வெளியாளுக்கிட்டே தூக்கி கொடுத்துட்டாங்க. பெத்த தாய்க்குங்க, பெத்த தாய் இல்லாம எங்க குழந்தை வருது? இந்த உலகத்துல தாய் இல்லாம எதுவுமே கிடையாது. சிருஷ்டியே தாய் தான். அப்படி இருக்கும்போது இந்த இவனுங்கெல்லாம் எங்க போய் இவங்களுக்கு எல்லாம் எப்படி சாவ வரும்னு எனக்கு சீரியஸா தெரியலங்க. ஆண்டவன் ஒரு தையிலே இருக்கிறாங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பதிலடி கொடுப்பா யார் தப்பு செஞ்சாலும். நான் எந்த தப்பு செய்யலைங்க, என் வாழ்க்கையை நான் வாழ்க்கேன். நான் ஒன்னும் யாரோ புருஷனை புடிச்சு இழுத்துட்டு வரல, யாரோ குழந்தைய நான் இழுத்துட்டு வரல. ஓகேங்களா? சரிங்க, நான் உங்களுக்கு நேர்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.